இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, சகலத்தையும் மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷத்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனத்தை உங்கள் மனதில் ஆழமாய் பதியும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையோட இருதயத்தில் வைத்து இந்த நாள் முழுவதும் மறுபடியும் உங்களுடைய நாவினால் இந்த வார்த்தையை அறிக்கை செய்து, இயேசுவே இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் அவர் சமூகத்தில் அதிக நேரம் அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேட்க போகிறீங்களோ, ஆமாம், உங்கள் நாவின் அறிக்கையின்படி இந்த வேத வசனத்தை உச்சரிக்கிறதின்படி இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த நாளிலேயும் கூட பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆரம்பத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறவர். நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம், ஒரு காரியத்தை ஏனோ தானோ என்று செய்கிறவர் அல்ல. ஒரு காரியம் செய்வாரையானால் அது நேர்த்தியாய் செய்கிறவர். இன்னைக்கு ஒரு காரியத்தை அதற்கு உரியவர்கள் செய்தால் நேர்த்தியாக செய்வாங்க. வேலைக்காரர்கள் செய்வார்களே ஆனால் கடமைக்கு செய்வார்கள். அது நேர்த்தியாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் முதலாளியானவர் அல்லது ஒரு நபர் அவருக்கான காரியத்தை செய்யும் பொழுது பார்த்து நேர்த்தியாய் செய்வார். மற்றவர்களிடத்தில் அந்த நேர்த்தியை எதிர்பார்க்க முடியாது. இந்த நாளில் இந்த வேதவசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். தனக்கு ஒன்றை நேர்த்தியாய் செய்கிறவர் அல்ல, மற்றவர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதுதான் அவருடைய குணாதிசயம். மனுஷன் தனக்கு ஒன்றுனா நேர்த்தியாக செய்வான், அடுத்த ஆளுகளுக்கு ஒன்றுனா ஏனோ தானா என்று செய்வார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, நேர்த்தியாய் செய்கிறவர். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் எது சரியில்லாமல் இருக்கிறதோ அதை இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்க போகிறீங்க. அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் நேர்த்தியாய் செய்வார். உங்கள் குடும்பம் நேர்த்தியாக இல்லையா, கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். உங்கள் வேலை நேர்த்தியாக இல்லையா, அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். உங்கள் எதிர்கால வாழ்க்கை நேர்த்தியாக இல்லாமல் இருக்குதா, கவலையும் கண்ணீரும் பெருகி இருக்கிறதா, இன்னைக்கு உங்க குடும்பத்தை அவர் கரத்துல கொடுங்க. கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர். வசனம் சொல்கிறது நேர்த்தியாய் செய்கிறார். எதை நேர்த்தியாய் செய்கிறார் பாருங்க, அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. நேர்த்தியாய் செய்கிறது பெருசல்ல, நேர்த்தியான ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறது பெருசல்ல. ஆனால் அந்த நேர்த்தியாய் செய்கிறது எப்போ செஞ்சப்படணும்னா அந்த தேவையான நேரத்தில் செஞ்சுருக்கணும். அப்படி தானே? எதுனாலும் சரி, நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அது நமக்கு இருந்தால் தான் அது பிரயோஜனம். தேவைப்படுகிற நேரத்தில் ஒன்று நமக்கு கிடைக்காம பின்னாட்களில் கிடைத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ எந்த நேரத்தில் எந்த காலத்தில் நமக்கு தேவையோ அந்த காலத்தில் செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு வயிறு பசியில் ரொம்ப கஷ்டப்படுறோம். வயிறு பசி, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடைக்கல. அப்போ நாளைக்கு உனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி நான் பார்சல் வாங்கி தாரேன் அப்படின்னு ஒரு நபர் சொன்னால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இன்றைக்கு இப்போ வயிற்று பசியால் துடிக்கும் பொழுது இப்போ ஏதோ ஒன்று, பிரியாணி இல்லை, ஏதோ ஒன்று, காஞ்ச பூரியோ காஞ்ச சப்பாத்தியோ எது இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அதுதான் பெஸ்ட்டு. நாளைக்கு உனக்கு நேர்த்தியாக சூப்பராக நல்ல ஒரு உணவை உனக்கு நான் தருவேன்
அப்படிங்கிறது மேட்ரே பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் இப்படி தான் செய்கிறாங்க. தேவைப்படுற நேரத்தில் செய்யாமல், எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் செய்யாமல், பின்னால் நான் உனக்கு செய்கிறேன், நாளைக்கு செய்கிறேன் அப்படி தான் சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அதின் காலத்தில், ரொம்ப இந்த வார்த்தையை ரொம்ப ஆழம் இதில் இருக்கிறது. அதின் காலத்தில் எது எப்போ உங்களுக்கும் எனக்கும் தேவையோ, எந்த காரியம் உங்களுக்கு எப்போ எந்த இடத்துல எப்படி தேவையோ அதுதான் அதின் காலம். அதின் காலத்துல கர்த்தர் ஏனோதானோ என்று செய்கிறவர் அல்ல, நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அதின் காலத்தில் இன்னும் இந்த வசனம் முற்று வரல. இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? சகலத்தையும். முக்கியமான ஒரு வார்த்தை, சகலத்தையும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒன்றை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் கரெக்டான டைமுக்கு நேர்த்தியாய் செய்து தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஏதோ 2 காரியத்தை மாத்திரம் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு சூப்பராக, அதாவது நேர்த்தியாக செய்து கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. வசனம் சொல்லுகிறது சகலத்தையும். அப்படின்னா ஒன்று கூட குறைவில்லாதபடி தான், அதான் சகலம். எல்லாம் முழுமை மொத்தத்தையும், உங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும், உங்கள் கையின் பிரயாசத்தில் அனைத்தையும், உங்களுடைய வேலை வாய்ப்பு காரியம், எதிர்கால காரியம், திருமண காரியம், கற்பத்தின் கனி காரியம், வீடு கட்டுகிற காரியம், ஆவிக்குரிய காரியம், ஊழிய பாதை, எல்லாம் அதில் சகலமும் A to Z அடங்கிரும். சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, எவ்வளவு நல்ல தகப்பன். இன்னைக்கு உலக பிரகாரமாக தகப்பன் ஒரு காரியத்தை நமக்கு நேர்த்தியாக செஞ்சுட்டு போயிருக்கலாம், பல காரியம் பெண்டிங்கில் போட்டிருக்கலாம். இன்னைக்கு நான் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு சூப்பராக செட்டில் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாலே இல்லை, 1-2 செஞ்சாங்க, வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க, வீடை கட்டி கொடுத்தாங்க, ஆனால் நிறைய காரியம் பெண்டிங்கில் தான் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆனால் உலக பிரகாரமான தகப்பன், உலக பிரகாரமான நம்ம விரும்புகிறவர்கள், நம்புகிறவர்கள், நேசிக்கிறவர்கள் ஒரு சில காரியத்தை நமக்கு நேர்த்தியாய் செய்திருக்கலாம், அதுவும் அதின் காலத்தில் கூட செஞ்சிருக்கலாம். ஆனால் சகலத்தையும், வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும், சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். அந்த வசனத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா, ஏன் அவரால் செய்ய முடியும்? நாம் வசனம் சொல்கிறது, அந்த வசனத்தில் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வரைந்திருக்கிறார். உலகம் முழுவதையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்திலுள்ள அத்தனையும் அவர் கரெக்டாக வச்சிருக்கிறார். அதனால தான் அவரால் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய முடியும். அந்த உன்னதமான கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். உடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் கொடுங்க, வேற யார் கையிலையும் கொடுத்துறாதங்க. வாலிப சகோதரனே, சகோதரியே, உங்கள் எதிர்கால வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் கொடுத்துருங்க. ஏன்னா அவர் தான் சகலத்தையும் என்ன செய்திருக்கிறார்? நேர்த்தியாய் செய்கிறவர். உலகத்தையும் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான் என்று அந்த வசனம் முடிகிறது. அப்போ ஆண்டவர் அதின் காலத்தில் செய்கிறவர், அதை எந்த ஒரு மனுஷனும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். சகலத்தையும், உலகத்தையும், அதில் உள்ள எல்லாவற்றையும் அவர் தன் கைக்குள் வைத்திருக்கிறார், தன் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதனால் அவர் கரத்தில் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடாதபடி சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலேயும் கூட ஆண்டவரே, சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்கிற நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் குடும்பங்களில் யார் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையின்படி எனக்கும் செய்யுங்கப்பா, இந்த வார்த்தையின்படி எனக்கும் நீங்கள் செய்தருளுங்க, நேர்த்தியாய் செய்தருளுங்க, அதின் காலத்தில் செய்தருளுங்க, சகலத்தையும் செய்தருளுங்க என்று சொல்லி கேட்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் நேர்த்தியாய் என் ஆண்டவர் நீர் செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றியப்பா.
நன்றியப்பா, நன்றியப்பா. கிருபைகள் பெருக பண்ணுங்க, கிருபைகளை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேரில் ஒரு நம்பிக்கை வந்து அவர் கரத்தில் கொடுத்து வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த நாள் முழுதும் பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சகலத்தை மதிநதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் சூப்பராக உங்களுக்கு செய்து முடிப்பார். God bless you.